என்ன பண்றீங்க? ஐயா பாட்டி மொத்த பல்ல போச்சா? இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம், அதுவும் ஏர் ஃப்ரையரில். ஸோ இது சுறா மீன், கட் பண்ண சுறா மீன். இது வெள மீன். இது மசாலா, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் பெப்பர் பொடி, நல்ல மிளகு, ஜீரகம், அப்புறம் உப்பு, வினிகர் இவ்வளோ போட்டு பேஸ்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. இதை வந்து நம்மளோட வள மீனில் லைட்டாக தேய்ச்சி கொடுக்கணும். 2 பக்கம் தேய்ச்சி ஒதுக்கி வச்சிட வேண்டியதான். நம்ம ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டாம். மசாலா அப்ளை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டாலே போதும். ஃப்ரிட்ஜில் ஏர் ஃப்ரையருக்குள்ளே ஒரு 20 மினிட்ஸ் வச்சிட்டாலே சூப்பராக ஃப்ரை ஆயிரும். ஸோ எப்படி பண்ணலான்ட்டு இன்றைக்கி பார்ப்போம். மசாலா நல்லா புரட்டி வச்சிட்டோம். இனி கருவேப்பிலை லைட்டாக கட் பண்ண கருவேப்பிலை மேலே தூவிட்டு ஏர் ஃப்ரையருக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போது மசாலா பண்ண ஃபிஷ்ஷை இப்படி உள்ள வைக்கலாம். சரியா? ஏர் ஃப்ரையருக்குள்ளே இப்படியே அடுக்கி வைக்கணும். கொஞ்சம் கேப் வைக்கலாம், கேப் வைக்காமலும் இருக்கலாம். இப்போ வெள மீன் எல்லாம் வச்சிட்டோம். தென் சுறா துண்டுகள். என்ன மீன்? ஷார்க். இதையும் கொஞ்சம் இப்படி விரித்து போடுவோம். சரியா? இப்படி விரித்து போடணும். அப்போ தான் இந்த ஏர் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக படுமா. சரியா? இப்பொழுது செட் பண்ணிட்டோம். இப்பொழுது இந்த மாதிரி ஏர் ஃப்ரையருக்குள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு ப்ளக் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஃபிஷ் ஆப்ஷன், அவ்வளோதான். ஸ்டார்ட் ஆகிட்டா 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தா ஃபிஷ் ஃப்ரை ரெடியாக இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். இருந்தாலும் 15 நிமிஷம் போதும் ஃபிஷ்ஷுக்கெல்லாம். ஓகே, அக்கனே ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல் ப்ளீஸ். ஆஹாஹா அஞ்சிரிங்க. ஐயோ போச்சு, பல்லு போச்சு, பல்லு போச்சு. இன்னைக்கா விழுந்து எங்க நட்டு வச்சிருக்க? பல்லுங்க விழுந்த பல்லு எங்க? செடிக்குள்ளே வச்சிருக்க? முளைக்கிறதுக்கா? நல்ல ஐடியாடி. டைம் முடிஞ்சது. ஃபிஷ் ஃப்ரை ரெடியாக இருக்கான்னு பார்த்துடலாம். கேக்கு துண்டு மாதிரி ரெடியாக இருக்கு. வள மீன், மரணமாஸ், சுறா மீன், அட்டவாசம். வாங்க சாப்பிடலாம்.